ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஜிஐசி அப்படிங்கிற டைமர் கண்ட்ரோல். அதை அப்படின்னா என்ன, அப்புறம் அதோட செட்டிங்ஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சிஐஜி கண்ட்ரோல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீட் லைட்டு ஆன் ஆஃபுக்கு, அப்புறம் பெரிய பெரிய ஹைமாஸ் லைட் ஆன் ஆஃபுக்கு டெய்லி வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி ஒரு ஃபீடர் பில்லர் வச்சு அந்த பில்லரில் வந்துட்டு இந்த டைமர் கண்ட்ரோலர் வச்சு டைம் செட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து காலையில் 6 மணிக்கு ஆஃப் ஆகிடணும், ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வந்து ஆன் ஆகிடணும் அப்படிங்கிற வந்து கண்ட்ரோல் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கண்ட்ரோல் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற பட்டன்ஸ் வந்து என்னென்ன பட்டன்ஸ் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு டைம் சிம்பிள் போட்டிருக்கு இல்லைங்களா, இது ஒரு கண்ட்ரோல் பட்டன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ப்ரோக்ராம் பட்டன், பிஆர் ப்ரோக்ராமு. இது டேட் ப்ளஸ்ன்றதுல அது டேட்டு சேஞ்ச் பண்ணுறது, ஹெச் ப்ளஸ் அப்படிங்கிறது ஹவர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, எம் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. அடுத்து மெயின் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மெயின் எதுக்காக அப்படின்னா, ஆன் ஆட்டோன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த டைமர் கண்ட்ரோலுடைய ஆட்டோவில் இருக்கா, மேனுவலில் இருக்கா, இல்லை ஆஃபில் இருக்கா அப்படின்றதுக்கான பட்டன் தான் வந்துட்டு இந்த மெயின் பட்டனு. ரீசெட் பட்டன் நார்மலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம ரீசெட் பண்ணிட்டோம் அப்படின்னா செட்டிங்ஸ்லாம் இப்போ நம்ம செட் பண்ணி வச்சுருக்க செட்டிங்ஸை விட புதுசாக நம்ம வேறு ஒரு செட்டிங்ஸ் நம்ம வச்சுக்கலாம். சில டைமில் வந்துட்டு இந்த மாதிரி டைமர் கண்ட்ரோல் வந்து அலாரம் சர்க்யூட்டுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் வந்து ரீசெட் பண்ணிட்டேன். ரீசெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோடைய செட்டிங்ஸை ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ இந்த பட்டன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதோட செட்டிங்ஸை இப்போ வந்து நம்ம கரெக்டாக வைப்போம். ஃபஸ்ட்டு டேட் சேஞ்ச் பண்ணணும். டேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஹெச் ப்ளஸ்ஸையும் எம் ப்ளஸ் ரெண்டையும் சேர்த்தாப்பில் அழுத்தி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுங்களா. இப்போ அந்த டேட்டில் எம் ப்ளஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இயர் காட்டுது பாருங்கள். இயரை வந்து இது ப்ளஸ் பண்ணுறது, இது வந்து இயரை குறைக்கிறது. இன்றைக்கி எந்த வருடம் அப்படிங்கிறத வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் குறைக்கிறதுக்காகவும் இந்த டி ப்ளஸும் ஹெச் ப்ளஸும் யூஸ் பண்ணுறோம். 2025 செட் பண்ணியாச்சு. அடுத்து எம் ப்ளஸ்ஸே ப்ரெஸ் பண்ணுங்கள். மந்த்து 11வது மந்த் அப்படின்னு காட்டுது. நமக்கு 4th மந்த்து. இப்போ ஏப்ரல் நடக்குது, 4th மந்த்து. அடுத்தது டேட் வந்து 1வது டேட்டு தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டைம் வந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரீசெட் பண்ணனால 00ன்னு சொல்லிட்டு 0லேருந்து இப்போ கண்டினியூ ஆகி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? 1 நிமிஷத்துக்கு இப்போ இருக்குது டைம். இப்போ அடுத்தது இது முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது டேட்டு, அதாவது தர்ஸ்டே அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, டியூ அப்படின்றது தர்ஸ்டே, அதை சேஞ்ச் பண்ணணும். இந்த டைமர் கண்ட்ரோல் பட்டன் ஒன்று இருக்குல்ல, அதையும் அந்த டி ப்ளஸ் ரெண்டையும் சேர்த்து அழுத்தினா மேலே இருக்கிறது வெட்னஸ்டே தர்ஸ்டேவை மாறுது பாருங்கள். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே. இன்றைக்கி டியூஸ்டே தான், அதனால் டியூஸ்டே அப்படியே விட்ருங்க. ஓகே. அடுத்தது வந்துட்டு இப்போது டைமை சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ டைமுக்கு இந்த கண்ட்ரோல் பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு ஹச் ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹச் ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒன்றா. இது வந்து இந்த டைமர் கண்ட்ரோலில் வந்து 24 ஹவர்ஸ் டைம் தான் வரும், 12 ஹவர்ஸ் டைம் கிடையாது. 24 அப்படிங்கிறதுனால 24 ஹவர்ஸ் டைமில் என்ன டைம் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ 6:45 ஆகுது, 6:45க்கு மேலே இருக்குது, அதனால் 18. அடுத்து மினிட்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இதை அழுத்தி பிடிச்சிட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். 21, 22, 23, 24 அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. மாறட்டும். இப்போ கரெக்டாக 50. ஓகே, டைமு செட் பண்ணியாச்சு. டைம் செட் பண்ணதுக்கப்புறம் இப்படி விட்டுருங்க. முடிஞ்சிடுச்சிங்களா? அடுத்து வந்து ஃபஸ்ட்டு டேட் செட் பண்ணோம், அடுத்து வந்து டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே அதை செட் பண்ணோம். அடுத்தது டைம் செட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து தான் ப்ரோக்ராம். இப்போ வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணணும். இப்போ ஓகேங்களா, இதுதான் ப்ரோக்ராமில் இப்போ 1ன்னு போட்டு ஆன்னு காட்டுது. ஆனுக்கு இப்போ என்ன டைமில் வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இப்போ டைமில் ஆன் ஆகிற டைம் வந்து ஈவினிங் ஒரு 6 மணி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈவினிங் 6 மணின்னா 18. ஓகேங்களா? இப்போ இதை வந்து 0 பண்ணிக்கோங்க. அடுத்தது இதே பிஆர் ப்ரோக்ராம் பட்டனே திரும்பி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆஃப் டைம் எப்படி அப்படின்னா, காலையில் ஒரு 6 மணிக்கு வச்சுக்கிறேன்.
ஒரு 6 மணி, அவ்வளோதான். திரும்பி ப்ரோக்ராம் பட்டன். இப்போ வந்து 2 ஆன் என்னன்னு கேட்குது, ஆன் எப்போ ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே வந்துட்டு 18லேயே வைப்போம். ஓகேங்களா? ஈவினிங் ஒரு 6 மணிக்கு எனக்கு ஆனால் போதும். 18 வச்சாச்சு. அடுத்த மினிட்ஸை வந்துட்டு ஒரு 6:10 வச்சுருக்கேன். ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் 6 மணிக்கு வச்சுக்கிறாலும் வச்சுக்கலாம், 5 மணிக்கு வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இதே மாதிரி ஒன்றா இது வந்து ஆஃப் டைம். இப்போ ஆஃப் டைம் வந்து மார்னிங் வந்து 6 மணிக்கு ஆஃப் ஆகிடணும். மார்னிங் 7 மணி போயிடுச்சு. திரும்ப வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறு வழியே கிடையாது, இப்படி தான் மாற்றணும். அதை 24 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 அப்படி தான் வரணும். திரும்பவும் அதே மாதிரி மாற்றிட்டேன். ஒன்று 2 3 5 6 மணிக்கு ஆஃப் பண்ணிக்கிறேன். மினிட்ஸை வந்து ஆன் பண்ணி வைங்க. அப்படி முன்னாடி இருந்தது பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கக்கூடாது, 00 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இப்போ வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே எல்லாத்துக்கும் செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? திருப்பி இந்த பட்டனை அழுத்திக்கோங்க. இப்போ என்ன செட் ஆகிடுச்சா? செட் ஆனதுக்கப்புறம் இந்த லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது என்ன டைம் அப்படிங்கிறது 18:52 ஆகுது. இப்போ இது வந்து ஆட்டோ. இப்போ வந்து டைமர் சர்க்யூட் கண்ட்ரோலை வந்து இப்போ ஆன் பண்ணுறதுக்கு ஆன் ஆட்டோன்னு இருக்குது. ஓகே, ஆன் ஆட்டோ. இப்போ ஆன் ஆட்டோ. ஓகே, ஆன் ஆட்டோ. ஆட்டோ ஆஃப் அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா ஆஃப், அதாவது நீங்கள் மேனுவலாக தான் இப்போ வந்துட்டு மேனுவலாக இருக்குது பார்த்தீங்களா சுவிட்சு, மேனுவலாக தான் வந்துட்டு நம்ம இந்த லைட்டை வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ண முடியும். இதாக இருக்குது பாருங்கள், இந்த மேனுவலாக தான் ஆன் ஆஃப் பண்ண முடியும். இது வந்து என்றைக்குமே ஆட்டோலேயே இருக்கணும். ஆட்டோ வந்து ஆன்லேயே இருக்கணும். இப்போ வெறும் ஆனில் இருக்குது, ஆஃப், ஆட்டோ ஆன். இப்போ ஆட்டோ ஆனில் வந்துடுச்சு அப்படின்னா இதிலேருந்து இந்த டைமர் கண்ட்ரோல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இருக்குது பாருங்கள் கான்டாக்டர், இந்த கான்டாக்டருக்கு சுவிட்சிங் பண்ணும். அந்த டைம் 6 மணினா அந்த மார்னிங் 6 மணிக்கு சுவிட்சிங் பண்ணுறப்போ என்சி நார்மலி க்ளோஸ்டாக இருக்கிறது என்ஓவாக மாறி சப்ளையை கட் பண்ணி லைட்டை வந்து ஆஃப் பண்ணிவிடும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் நார்மலி ஓப்பனில் இருக்குது என்சியை வந்து க்ளோஸ் பண்ணி என்ஓவாக மாற்றி நம்ம லைட்டை வந்து ஆன் பண்ணிவிடும். அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த டைமரோடைய ஒர்க்கிங்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு, இது போன்ற வீடியோக்களை நீங்கள் மேலும் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அதுக்கடுத்து இங்கே ஒரு டிராயிங் ஒன்று இருக்குது. இந்த டிராயிங் தெரியுதுங்களா? இதுதான் இந்த டிராயிங். அடுத்தது இந்த சர்க்யூட்டு இப்படி தான் இருக்குது.